ஹாய் நண்பர்களே, 2024ஓட கடைசி நோன்பு இன்னைக்கு இஃப்தார் ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஐலண்டில் உள்ள சில் டைம் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நானும் என்னோடய லோக்கல் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போயிருந்தோம். இங்கே போகும்போது புதுசாக இவங்க அப்ஸ்டேர்ஸில் எல்லாம் நீட்டாக செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போதே எல்லா டேபிளும் ஃபுல்லு. எங்களுக்கும் ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்றைக்கு போய் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு டேபிளும் காலியாக இல்லை. எல்லா டேபிளும் ரிசர்வ் பண்ணி ஃபுட் ரெடியாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே இங்கேருந்து அப்படி எட்டி பார்த்தா பீச் தெரியும். அந்த அளவுக்கு பீச்சோட பக்கம்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப அழகான ஆம்பியன்ஸாக இருந்துச்சு, ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் என்னுடைய ஒரு மாணவன். நான் 2014 படித்து கொடுத்த ஒரு மாணவன் இப்போது இந்த ரெஸ்டாரண்ட்டோட சொந்தக்காரன். அதை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. கரெக்டாக பாங்கு எடுக்கிற டைம் ஆன உடனே எங்களுக்கு டேட்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ உடனே டேட்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். நல்ல பர்கர் இருந்துச்சு, ரெடிமேடு பரோட்டா இருந்துச்சு, நல்ல பட்டர் சிக்கன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. கூடவே அஸ் யூஷுவல் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. இங்கே ட்ரிங்க்ஸ் காமன், ஒரு ஆம்லேட் இருந்துச்சு. ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் டீசெண்டாக ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் மொத்தமும் ஆள் ஃபுல்லாக இருந்த ரெஸ்டாரண்ட்டு. இங்கே ஹைலைட்டே இந்த ஓப்பன் ஏரியா தான். ஓப்பன் ஏரியாவில் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. இன்றைக்குள்ள ஃபுட்டு அளவுக்கு அதிகமாகவும் இல்லை, அளவு குறைவாகவும் இல்லை, ரொம்ப டீசெண்டாக தேவையான அளவு கரெக்டாக வச்சுருந்தாங்க. கடைசியாக ஸ்வீட்டு அதுவும் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு புட்டிங்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கும்போது முக்கியமான மேட்ரை கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த வெத்தலை பாக்கு இல்லாமல் இவங்கனால் முடியாது, தொடங்கவும் செய்யாது, முடிவும் செய்யாது. அதை அப்படியே பார்த்துட்டு பில்லுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நேற்றுக்குள்ள வீடியோ எப்படி போயிருக்குன்னு பார்க்கலான்னு அங்கே வச்சு எல்லோரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போதே பில்லு வந்துச்சு. பில்லை பார்த்தா 560 ரூபாயா. 560 ரூபாய்னா நம்ம ஊருக்கு ஒரு 3000 ரூபா வரும். 4 பேருக்கு 3000 கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். நேற்றையை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பெட்ரு. சரி, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you.